10வது 12வதுல முதல் மதிப்பெண்ணை தேர்ச்சி பெற்ற நம்ம ஊரை சேர்ந்த பிள்ளைகளுக்கு நீங்க பண உதவி கொடுத்து பரிசு கொடுத்து அவங்களை பாராட்டி கௌரவப்படுத்துறீங்க. அது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. கல்வி கற்காதவன இந்த உலகத்துல கண்ணு இல்லாத குருடனுக்கு சமமா தான் நினைப்பான். இன்னைக்கு கோடிக்கணக்கில் தாய் தப்பின் சொத்து ஒரு பிள்ளைக்கெல்லாம் சேர்த்து வைக்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. அது ஒரு நோயிலேயே காணாம போயிடும். இல்ல ஏக்கர் கணக்குல நிலம் வச்சிருந்தாலும் அதெல்லாம் பின்னாடி கூட தான் வரப்போறது கிடையாது. இந்த உலகத்துல ஒரு தாய் தகப்ப நம்மளுக்கு கடைசி வரையும் அழியாத செல்வத்தை கொடுக்குறான்னா அது என்ன செல்வம்னு கேட்டீங்கன்னா கல்வி செல்வம் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. நாம செத்துட்டோம்னா இவ்வளவு பணம் வச்சிருந்தாண்டா இவ்வளவு காசு வச்சிருந்தாங்க யாருமே சொல்ல மாட்டேன். உண்மைதாத்தா நல்லா படிச்சோண்டா, அந்த வக்கீல்ப்பா, அந்த டாக்டர்ப்பா, அப்படிங்க அந்த இன்ஜினியர்ப்பா. இந்த கல்வி மட்டும்தான் நம்ம கூட வரும். ஆனா நம்ம எல்லாம் நினைக்கிறோம் படிச்சா மட்டும் அறிவு வளரும். நீங்க எல்லாம் நினைக்கிறீங்க அதெல்லாம் கிடையாது. படிச்சா மட்டும் அறிவு வளரும். படிக்கிறது எதுக்கு? அடிக்கிறது. ஒரு நிமிஷம், இப்ப படிக்கணும் படிக்க வேணாங்கிறீங்களா? குழப்பாம பேசிக்கிட்டு இருக்கேன், போதை போட்டா பேசிக்கிட்டு இருக்கேன், சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். படிச்சா அறிவு வளரும். படிக்கிறதுனால நம்ம பதவி எல்லாம் கிடைக்கும் நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க. அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அதாவது படிக்கிறதுனால நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம படிக்கிறது கூட மனப்படம் தான். நம்ம எல்லாமே போயம், அப்புறம் நிறைய கணக்கு, நிறைய கட்டுரை இதெல்லாம் மனப்படம் பண்ணி தான் எழுதலாம். அது மனப்படம் தான். படிக்கிறதுனால என்னன்னா ஒழுக்கத்தை வளர்த்துக்கிறது தான் நம்ம கல்வியை கற்கிறது. அந்த பாடத்திட்டத்தில் இருக்கிறாங்க அதுபடியும் நம்ம நடக்கிறோம்னு கேட்டீங்கன்னா அதே கேள்விக்குறி. இப்ப ரொம்ப பேர் படிச்சு வந்தே ரொம்ப தப்பு பண்றேன், படிச்சு வந்தே கொள்ளையடிக்கிறேன், படிச்சு வந்தே பிரார்த்தனை பண்றேன். ஆமா, கல்வி கற்கணும். எல்லாரும் வக்கீல், மாப்பிள்ள சொன்ன மாதிரி மருத்துவர் ஆகணும், காவல்துறை அதிகாரி ஆகணும், பெரிய பெரிய அதிகாரிகளா நீங்க அரசு அதிகாரிகள் ஆகணும், எல்லாம் ஆகணும் தான். நான் இருந்தேன், அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நீங்க பள்ளிக்கூடத்துக்கு நான் சேரும் போதே எங்க கொல்லக்குடியில பள்ளிக்கூடத்துல 6ஆம் வகுப்புல படிக்கும் போது முத சேருவான். 5ஆம் வகுப்புல இருந்து அரசு உயர்நிலை பள்ளிக்கு போவான். அது 6ல இருந்து 10 வரையும் இருக்கும். நாங்க அப்படித்தான் படிச்சது. இப்ப 12ஆம் வகுப்பு வந்துருச்சு. அப்ப 6ஆம் வகுப்புல எல்லா புது மாணவியர்கள்லாம் வருவாங்க. அப்ப முத அந்த கிளாஸ் எடுக்கிற டீச்சரோ ஆசிரியரோ வாத்தியாரோ யாராவது வந்தவன வரிசை எல்லாரும் பேரையும் சொல்லு, நீ என்ன ஆசிரியர் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இருந்திருக்கான் கையை கட்டிக்கிட்டு நான் வக்கீலாகணும், டாக்டர் ஆகணும், போலீஸ் ஆகணும், நான் விவசாயம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். சரி, அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. அரசு மருத்துவர் ஆகணும், வக்கீலாகணும், காவல்துறை அதிகாரி ஆகணும் தான் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா அந்த துறையில வந்தா நாம் லஞ்சம் வாங்காமல் இந்த மக்களுக்காக நேர்மையாக இருப்பேன் என்பது பெரிய உறுதிமொழியே. இதுதான் லட்சியம். நீங்களாம் லட்சியம்னா நிறைய பேருக்கு எதுவுமே தெரியாம தெரிஞ்சுக்கிட்டீங்க. லட்சியம்னா என்னன்னா இதுதான் லட்சியம். நான் ஒவ்வொரு துறையில வந்தாலும் அந்த துறையில மக்களுக்காக நேர்மையாக உண்மையாக இருப்பேன் என்பதை உறுதிமொழி ஏற்கிற பாருங்க, அதுதான் லட்சியம். நீங்க லட்சியமே என்னன்னே தெரியாம வாழ்ந்துக்கிட்டீங்க. ஆமா, அதனால